லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், பேசிக்கிட்டு இருக்க, நீ படு கண்டுக்காம இருக்க. மாத்திரை எடுத்துட்டு வான்னு சொல்றல, போ. குழந்தை தூங்க வச்சிட்டு இருக்கேன்ல, அமைதியா இருங்க. மாறா, எப்படி பாருக்க? அப்பா, வலி எல்லாம் குறைஞ்சிருச்சா? பெயின் இன்னும் இருக்குப்பா, ஆனா எல்லாம் சரியாயிடும். உனக்கு என்னமோ ஏதோன்னு நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம் மாறா. அப்பா, என்னப்பா நீங்க? எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நீங்க பயப்படாதீங்க. அன்னைக்கு ஆதிரா உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான். சாமியாரு திருமாறன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு அவதான் என்ன அங்க கூட்டிட்டு வந்தா. நான் கூட சின்ன பொண்ணு ஏதோ பயத்துல பேசுறான்னு நினைச்சேன். ஆனா என்ன வலுக்கட்டாயமா நீ இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து காட்டுக்குள்ள தனியா அவ உன்னை பார்த்து உனக்காக அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாப்பா. உன்னை கண்ணுல பாக்குற வரைக்கும் அவ நிம்மதியாவே இல்ல. உன்னை அவங்க கத்தியால குத்துனப்போ அவ துடிச்சிட்டாப்பா. ஆதிராவுக்கு உன் மேல இவ்ளோ அன்பு இருக்கும்னு நானே எதிர்பார்க்கல. எனக்கு அப்போ கையும் ஓடல காலும் ஓடல. அவதான் சுதாரிச்சு அரசன் கூட சேர்ந்து உன்னை ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கு எல்லாமே பண்ணான். டேய், அவதான் உனக்கு ரத்தம் கூட கொடுத்துருக்காடா. டேய், உங்க அப்பா கிடக்குறாரா? சும்மா ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நீ நம்பாத. அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அவ நடிக்கிறான். இதுக்கு பின்னால வேற ஏதாவது பெரிய பிளான் வச்சிருப்பா. அதானே, உனக்கு நல்லது பண்றவங்களை கண்டாலே ஆவாதே. நீ திருமாறனுக்கு அம்மா தானே? அன்னைக்கு சாமியார் சொல்லும் போது நீ தானே கேட்டுட்டு இருந்த. ஆனா ஆதிராவுக்கு இருந்த பயத்துல பாதியாச்சும் உனக்கு இருந்துச்சா? இப்ப இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் தானே பயத்துல கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்க. இப்ப தேவையில்லாம எதுக்கு என்ன வம்பு கிழக்குறீங்க? அவ கார்ல ஏறி உங்க கூட வந்ததுனால அவதான் காப்பாத்தினான்னு ஆயிடுமா? அவ இல்லனாலும் போலீஸ்காரங்களும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அவ ரத்தம் கொடுக்கலனா என்ன, பிளட் பேங்க்ல இருந்து ரத்தம் வாங்கி கொடுத்திருப்போம். இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கி அவளை பெரிய தியாகி ஆக்கிடாதீங்க. மாறா, உங்க அம்மா சொல்றதை கேட்காத. திருமாரா, நீயே சொல்லு, பெத்த அம்மாவை விட வேற யாராவது பிள்ளைங்க மேல அன்பா இருக்க முடியுமா? அதுவும் உன் வாழ்க்கையை கெடுத்த இந்த ஆதிரா உன் உயிரை காப்பாத்தினான்னு சொல்றத நீ நம்புறியா? அதெல்லாம் வெறும் நடிப்புடா. ஆமா, நடிப்புதான். நீங்க என்ன நம்பாதீங்க, உங்க அம்மாவையும் நம்புங்க. ஏய், என்ன சத்தம் ஜாஸ்தியா இருக்கு? மாறா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ திரும்ப ஆதிரா மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. அன்னைக்கு உன் உயிரை காப்பாத்தினதே அவதான்டா. அப்பா, இதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கப்பா. ஆமா, பாருங்க, அவன் தெளிவாதான் இருக்கான். நீங்க பேசி பேசி அவனை குழப்பாதீங்க. மாமா, விடுங்க மாமா. அன்னைக்கு இவருன்னு இல்ல, அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் அவங்க உயிரை காப்பாத்த என்ன செஞ்சிருக்கணுமோ அதை நான் செஞ்சிருப்பேன். அதனால நீங்க அது பெருசு பண்ண வேண்டாம், விடுங்க. பாத்தீங்களா ரெண்டு பேரும்? இதுதான் ஆதிராவுக்கு உங்களுக்கு உள்ள வித்தியாசம். ஆதிராவுக்கு இருக்கிற பெருந்தன்மை உங்க ரெண்டு பேருக்கும் இருந்திருந்தா இந்நேரம் இந்த வீடு இந்த நிலைமையில இருந்திருக்காது. சீக்கிரமே என் மருமக இந்த வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் தீத்துருவா. இங்க பாருடா, உங்க அப்பா வர வர ரொம்ப ஓவரா போறாரு. பேசாம இவரை அந்த புது ஃபேக்டரியிலே இருக்க வச்சிருக்கலாம். பாவ மனுஷன் கஷ்டப்படுறாரே, அங்க ஒரு ஆளை போட்டுட்டு இங்க இவரை கூட்டிட்டு வந்தது ரொம்ப தப்பா போச்சு. இவ கூட சேர்ந்துகிட்டு நமக்கு எதிரா வேலை பாக்குறாரு. என்ன ரெண்டு பேரும் ஒரே டீம் ஆயிட்டீங்களா? நான் இங்க வந்ததுனாலதான் அம்மாவும் புள்ளையும் பண்ற அக்கிரமம் எல்லாம் தெரிஞ்சுது. மாறா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ உங்க அம்மா பேச்ச கேட்டு
ஆதிராவை ஒதுக்கி வச்சிருந்தீன்னா அப்புறம் உன் வாழ்க்கையை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவ்வளவுதான். என்னம்மா ஆதிரா, இவங்க 2 பேரும் பேசுனத நினைச்சு கவலையா இருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல மாமா. நீ இல்லன்னு சொன்னாலும் உன் குரல் காட்டி கொடுக்குதுமா. அவன் உன் கழுத்துல தாலி கட்டின விஷயம் தெரிஞ்சு அவ்வளவு கோவம் வந்துச்சு. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, ஏதோ மாட்டுக்கு கயிறு கட்டி கூட்டிட்டு வர்ற மாதிரி அவன் உன் கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருமாறன் கிட்ட சண்டை போடலான்னு வந்தேன். இப்ப நடந்ததெல்லாம் பார்க்கும்போது சாருமதியை விட திருமாறனுக்கு நீ நல்ல மனைவியா இருப்பன்னு தோணுது. இது சுயநலமா கூட இருக்கலாம். அவனுக்கு அடிபட்டப்போ நீ துடிச்சு போனதை பார்த்ததுல இருந்து உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டமா. அப்படி இல்ல மாமா. அப்படி இல்லம்மா, நீ அவசரப்பட்டு எதுவும் சொல்ல வேண்டாம். நீ இல்லன்னு நினைச்சாலும் உனக்கு திருமாறன் மேல அன்பு இருக்கு. கட்டாயமா இனிமேல் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. மாமா, என் மனசுல இருக்கிறதே வேற. என்னம்மா சொல்ற? இல்ல மாமா, என் படிப்பு பாதியிலே நின்னு போச்சு. சின்ன வயசுல இருந்தே எனக்குன்னு சில ட்ரீம்ஸ் இருக்கு. இப்போ அத பத்தியெல்லாம் யோசிக்காம நான் முழு நேரமும் குழந்தையே தான் பாத்துக்கிறேன். இவளை என்னால யாருக்கிட்டயுமே விட்டுட்டு போக முடியல. ஆனா அதே சமயம் என்னோட படிப்பையும் பாதியிலே நிறுத்த முடியாது. அதுவும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் மாமா. அம்மா, பாட்டி, இப்போ நீங்க எல்லாருமே எனக்கு திருமணம் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா போதும்னு மட்டும் நீங்க நினைக்கிறீங்க. என் படிப்பு, என் எதிர்காலத்தை பத்தியெல்லாம் ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் மாமா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இங்க பாரு, நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா. உன் எதிர்காலத்தை பத்தியும் உன் படிப்பை பத்தியும் நான் எப்படிமா யோசிக்காம இருப்பேன்? நீ கவலைப்படாத. நீ என்ன ஆசைப்படுறியோ அதை செய்யறதுக்கு நான் எப்பவும் கூட இருப்பேன். என்ன நம்புமா. தேங்க்யூ மாமா. திருமாரா, ஒரு நிமிஷம் நில்லு. என்னம்மா? திருமாரா, உங்க அப்பா சொல்றாருன்னு அந்த ஆதிராவை நம்பாத. உனக்கு ஆதிராவை பத்தி நல்லா தெரியும். ஆதிரா அப்பா ஜெயிலுக்கு போய் யாரும் இல்லாம நடு தெருவுல நின்னப்போ ஆதிராவை கொடுத்து கூட்டிட்டு வந்தது சுபத்ரா. ஆனா அந்த சுபத்ராவுக்கே விஷம் வச்சு கொல்ல பார்த்தவதான் இந்த ஆதிரா. அவ அப்படியே அவங்க அம்மா வெண்ணிலா மாதிரி. அவ புத்தியெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல மாறிடாது. அவ ஏதோ ஒரு பிளான் பண்ணி தாண்டா உன்னை காப்பாத்தின மாதிரி நடிக்கிறா. நீயும் உங்க அப்பா பேச்சு கேட்டு அவளை நம்பாதடா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி. ஆதிரா, ஆதிரா. ஆதிரா, சட்னி அரைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. உன் வீட்டுல கரண்ட் இருந்தா கொஞ்சம் அரைச்சு கொடுக்கறியா? மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அந்த திருமாறன் தான் கிறுக்குத்தனமா வீட்டுக்கு நடுவுல ஒரு சுவரை கட்டி வச்சுட்டு நீங்க வர நாங்க வரன்னு உளறிட்டு இருக்காரு. அதுக்காக அந்த பக்கம் வேற விட இந்த பக்கம் வேற விடன்னு ஆயிடுமா? ரெண்டும் ஒரே வீடுதாம்மா. அந்த பக்கம் கரண்ட் இல்லைன்னா இந்த பக்கமும் கரண்ட் இருக்காது. அப்படியா சொல்ற? ஷோ அம்மா, முதல்ல அந்த மிக்ஸி எடுத்துட்டு போய் உள்ள வைங்கம்மா. இந்த விஷயம் திருமாறனுக்கு தெரிஞ்சா இதான் சாக்குன்னு ஈபி ஆளுங்களை வர வச்சு சுவருக்கு அந்த பக்கம் ஒரு ஈபி மீட்டர் இந்த பக்கம் ஒரு ஈபி மீட்டர்னு செட் பண்ணிட்டு போறாரு. அப்புறம் இந்த வீடு நிஜமாவே 2 வீடா ஆயிடுமா? ஐயோ, அவன் செஞ்சாலும் செய்வான்.
சரி, இப்ப திருமாரன் எப்படி இருக்கான்? காயெல்லாம் ஆறிடுச்சா? வலியெல்லாம் சரியா போயிடுச்சா? கொஞ்சம் பரவாயில்ல. கடவுள் புண்ணியத்துல மாறன் பொழைச்சிட்டான். ஆனாலும் அந்த சாமி சொன்ன பரிகாரத்தை நம்ம சீக்கிரமே நிறைவேற்றிடணுமா? சாமியார் சொன்ன மாதிரி உனக்கும் திருமாறனுக்கும் முறைப்படி ஜாதகம் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி மறுபடியும் கல்யாணத்தை செஞ்சு வச்சிடணும். அப்பதான் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கும். என்ன ஆதிரா, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ எதுவும் சொல்லாம இருக்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? மறுபடியும் கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்ப திருமாறன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறானா? ஐயோ, அவன் ஒத்துக்கலனா எப்படி? உனக்கும் அவனுக்கும் திரும்பவும் முறைப்படி கல்யாணம் நடந்தா தானே உங்க 2 பேர் உயிருக்குமே எந்த ஆபத்தும் வராதுன்னு சாமியார் சொல்லிருக்காரு. இது ஏன் திருமாறனுக்கு புரியவே மாட்டேங்குது? மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்பாம திருமாறன் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்றியே. நான் அப்படி சொன்னனா? ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்லயே திருமாறன் கல்யாணத்துக்கு அரை மனசோட சம்மதம் சொல்லிட்டாரு. உண்மையாவா? ஆமாமா, அவர் உடம்பு முழுசா கியூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். நேத்து வரைக்கும் சின்ன பொண்ணா இருந்தவ இப்போ திடீர்னு பெரிய மனுஷி ஆயிட்ட. எல்லா விஷயத்தையும் ரொம்ப பொறுப்பா பொறுமையா கையாளுற. குறிப்பா திருமாறன் மேல அளவுக்கு அதிகமா அன்பை கொட்டுற. என்ன சொல்றீங்கம்மா நீங்க? ஆமா, அவனுக்கு இப்படி ஆனதோ நீ எப்படி எல்லாம் துடிச்சு போயிட்ட. என்னமோ கல்யாணம் ஆகி 10-15 வருஷம் சேர்ந்து வாழ்ந்த பொண்டாட்டி மாதிரி ஆஸ்பத்திரியில ராத்திரி பகலா அவன் கூடவே இருந்த. நீ சாப்பிடாம தூங்காம அக்கறையா அவனை கவனிச்சு நல்லபடியா வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டியே. இதெல்லாம் உனக்கு அவன் மேல அளவுக்கு அதிகமான பாசமோ காதலோ இருக்கிறதுனால தானே? மா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு அவர் மேல பாசம் காதல் எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் அவருக்கு செஞ்சதெல்லாம் வெறும் மனிதாபிமானம், அவ்வளவுதான். ஓடி, காதலுக்கும் மனிதாபிமானத்துக்கும் வித்தியாசம் தெரியாமதான் நாங்க இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோமாக்கும். ஐயோ அம்மா, நான் நிஜமாவே மனிதாபிமானத்துலதான். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும். மா மா, ஷோ, இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? காதலு பாசமா? ச்சே. நில்லுங்க, வெளியே போய் படுக்க போறீங்களா? ஆமா. அதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல. நீங்க ரூம்ல பாப்பா பக்கத்துல தூங்குங்க, நான் போய் வெளியே படுத்துக்கிறேன். ஏய், இப்ப எதுக்கு இவ்வளவு எரிச்சலா இருக்க? ஏய், உன்னதான். ஏன்னு கூப்பிடுறதுக்கு நான் என்ன எருமையா? எனக்கு பேர் இருக்கு. சரி, இப்ப எதுக்கு நீ எரிச்சலா இருக்க? ஹாஸ்பிடல்ல மாமா கிட்ட என்ன சொன்னீங்க? சாருமதி தானே உங்க பொண்டாட்டி. நான் இந்த வீட்ல வெறும் வேலைக்காரி, அப்புறம் உங்க குழந்தைய பாத்துக்கிற ஆயா அப்படின்னு சொன்னீங்கல்ல. நான் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் யாரோ தானே, நான் எப்படி வேலை செஞ்சா உங்களுக்கு என்ன? ஏய், பசையாதா, நான் எடுத்து விடுறேன்.
அத்தை தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஐயோ, இப்படி பசிய பண்ணி வச்சிருக்காளே, நான் எப்படி காப்பாத்துவேன்னு தெரியல அவனை. ஷோ கடவுளே. ஏ ஆதிரா, ஏ லூசு, இப்போதைக்கு அதையே நினைச்சிட்டு இருக்கேன். ஒழுங்கா கண்ண மூடி தூங்கு. தூங்கு. கடவுளே, என் குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. இங்க யார் மனசுலயும் நிம்மதியே இல்ல. நாங்க எல்லாரும் தாங்க முடியாத வேதனைய மனசுல சுமந்துகிட்டு தான் நடமாடிட்டு இருக்கோம். நீங்க தான் எங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வச்சு மறுபடியும் இந்த குடும்பத்துல சந்தோஷத்தை போக்க வைக்கணும். அது இப்போதைக்கு நடக்காது.
வாங்க சாமி, ஏன் அங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. நான் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? ஏன் இன்னும் நான் சொன்ன காரியத்தை நடத்தாம இருக்கீங்க? சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த வீட்டு புத்திரன், அதாவது உன் கணவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்தணும்னா உனக்கும் அவனுக்கும் மறுபடியும் திருமணம் நடக்கணும்னு சொல்லி இருந்த. மறந்து போச்சா? சாமி, நீங்க சொன்ன மாதிரி என் பையன் உயிருக்கு ஏற்கனவே ஆபத்து வந்துட்டு போயிடுச்சு. கடவுள் புண்ணியத்துல அவனை எப்படியோ காப்பாத்திட்டோம். அதனால இனிமே அவன் உயிருக்கு ஆபத்து வராதுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? இப்ப அவனுக்கு வந்த ஆபத்து கடவுளோட வெறும் எச்சரிக்கை மட்டும்தான். மத்தபடி அவன் உயிருக்கான ஆபத்து இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவனுக்கும் இந்த ஆதிராவுக்கும் முறைப்படி திருமணம் நடந்தாதான் அவன் உயிரை காப்பாற்ற முடியும். புரியுது சாமி, நாளைக்கே நான் அந்த கல்யாணத்தை நடத்திடுறேன். சொன்ன வார்த்தைய முதல்ல காப்பாத்து, அப்பதான் உன் புள்ள உயிரை காப்பாற்ற முடியும். சாமி, வீடு வரைக்கும் வந்துட்டு அப்படியே போறீங்களே, உள்ள வந்து ஒரு வாயாவது சாப்பிட்டுட்டு போங்களேன். ஆமா சாமி, உள்ள வாங்க. வாங்க சாமி.